வணக்கம் வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்னைக்கு ஒரு புது டியூட்டோரியல் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக ரொம்ப மாசமானு தெரியல, பட் எஸ் அப்பப்போ வந்துடுறேன், அப்பப்போ போகிறேன், எனக்கே தெரியுது. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு புது அப்டேட், ஒரு புது டியூட்டோரியல் மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் தான் இருக்குமே தவிர ஜென்ரலாக போடுற டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸ் சைட்லேயுமே கொஞ்சம் இது பண்ணலாம், இல்லை ஏதாவது புது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லலாம். ஸோ அதை பற்றின டியூட்டோரியல் தான் வந்து நம்ம சேனலுமே அதை பற்றினதாக இருக்குமே தவிர இந்த கேம்பெயின் எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த கேம்பெயின் எப்படி அது முன்னாடியே சொல்லியாச்சு, ரொம்ப பழசு சொல்லியாச்சு. இதை பண்ணுங்கள், கன்வர்ஷன் இதுவாகிடும், இதை பண்ணுங்கள், உங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கும், அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதில்ல. இந்த ட்ராக்கிங், கூகுள் டேக் மேனேஜர், இதை எப்படி ட்ராக் பண்ணுறது, அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரியான வீடியோஸ்னால் நம்ம சேனலில் வரும், எஸ்பெஷலி கூகுள் டேக் மேனேஜர். ஸோ இதுக்கப்புறமா புதுசாக ஒரு சில ட்ராக்கிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, பட் அது எப்படி கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக சொல்கிறது இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டியூட்டோரியலாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு டெவலப்பரோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவை. அதை எப்படி கொஞ்சம் எளிமையாக படுத்தி சொல்கிறது தான் அது, அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். பட் ஒன்ஸ் அதை நான் கொஞ்சம் எளிமையாக சிம்பிளிஃபைடாக ஆக்கணுன்னே அந்த டியூட்டோரியலையும் போடுறேன். ஸோ நம்ம வாங்க இன்றைக்கி டியூட்டோரியலில் போகலாம். ஸோ இன்றைக்கி டியூட்டோரியல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பழசு தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆப் இன்ஸ்டால் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை iOS ஆப்பாக இருக்கட்டும், நம்மளுக்கு அதிகமான கன்வர்ஷன் கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரமோஷன். எஸ், கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப் இன்ஸ்டால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நானே என் கம்பெனியில் வந்து என் கம்பெனியோட கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். எஸ், அது வந்து ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்லேயுமே சப்ஸ்கிரைபர் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்சைட் கூகுள் ஆட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். ஸோ பட் இதுவுமே வந்து கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபர் ஏறுமா, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வரைக்கும் அந்த கேம்பெயின் வந்து நான் வந்து இது பண்ணதில்லை. பட் என் ஃப்ரெண்டு வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து சொன்னார், இல்லை எனக்கு வந்து நல்லாவே அது ரிசல்ட் வருது. ஸோ கரெக்டான டார்கெட்டிங் கரெக்டாக போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வரும். அப்படி இல்லை ஜென்ரலாக ஓப்பனாக விட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவர் சொன்னபடி பார்த்தோன்னா எஸ், கண்டிப்பாக வந்து அவருக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்கு. யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவுமே போட்டேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஆட்ஸ் டேஷ்போர்ட் இது தான். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இதை வச்சுக்கிட்டு, ஸோ இதெல்லாம் பழைய கேம்பெயின், இதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான், நியூ கேம்பெயின். இங்கே வந்து அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், இல்லை கோலே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூடியூப் மோஸ்ட்டாக வந்து அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், சம்டைம்ஸ் லீட்ஸு எல்லாத்துலேயும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் வச்சுப்போம், ஏன்னா சப்ஸ்கிரைபர் இல்லையா. ஸோ அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் வந்து மோர் சூட்டபிள். ஸோ இங்கே வந்து வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு கேம்பெயின், too many drafts in this account. எப்பா அவ்வளோ டிராஃப்டா? சரி, ஓகே, இன்னும் டிராஃப்ட் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா. ஸோ இங்கே லொக்கேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னும் போது நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்றது வைக்காமல் நீங்கள் இந்தியானே வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னும் போது அது உங்கள் இஷ்டம், உங்களோட பிஸ்னஸ் இல்லை உங்கள் ப்ராடக்ட்டு பொறுத்து நீங்கள் லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னும் போது கொஞ்சம் ப்ராடராக இருந்தால் நல்லது. இங்கே பெஸ்ட் அடிச்சு ரெண்டு தான் இருக்கும். மேக்ஸிமைஸ் டாபிக் சிபிஏ. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி பட்ஜெட்
சும்மா 100 ரூபா. ₹500 வைக்க சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம 100 வச்சு பார்ப்போம். குறிப்பிட்ட அளவுக்கு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம அது அப்புறம் பார்ப்போம். ஸோ நெட்வொர்க்கில் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. சைட் லிங்க்ஸ் நம்மளுக்கு இருக்கிற ஏதாச்சும் ஒரு என்னென்ன சைட் லிங்க்ஸ் இருக்கோ அந்த சைட் லிங்க்ஸ் இல்லைனாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோர் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட்டும் அதிகமாக இருக்கும். ப்ராடக்ட் ஃபீட் மர்ச்சன்ட் சென்டர் கிடையாது நம்மளுக்கு. ஸோ யூடியூப் சேனல்னால அது பர்சனலில் டிவைசஸ் பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் டிவைசஸ் தான் டார்கெட் பண்ணணும்னா பண்ணுங்கள். பட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணாதீங்க. ஆல் டிவைசஸ் ஸ்கெடியூலும் எதுவும் தேவையில்லை. இதுவுமே வந்து வீடியோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ஆடியன்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்கு தான் நான் பண்ண போகிறேன், விச் இஸ் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனலுக்கு தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல், ஓகேவா. ஸோ கஸ்டம் செக்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, அது வேண்டாம். இங்கே டீட்டெயில்ஸ் அண்ட் டெமோகிராஃபிக்ஸ், இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் வெப்சைட், மார்க்கெட்டிங் சொல்யூஷன், மார்க்கெட்டிங் கோர்சஸ். ஸோ மார்க்கெட்டிங் கோர்சஸ் எங்கே தான் காணும், இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ SEM சர்வீசஸ் தேடுறவங்க இப்போ தான் நான் எங்கேயோ பார்த்தேன், காணாமல் போயிடுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஸோ இதில் இருக்கிறவங்க வந்து எனக்கு இப்போதைக்கு கிடச்சா போதும், ஏன்னா இட்ஸ் இஸ் ப்ராட். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி இந்த இதில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஆடியன்ஸ் பார்த்தா போதுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டெமோகிராஃபிக்ஸ் வந்து 18 வேணாம், லெட்ஸ் மூவ் டு 25. ரொம்ப நேரோ பண்ணுறேன் எனக்கே தெரியுது, பட் இருந்தாலும் நேரோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் நேரோ பண்ணுறேன். இன்னுமே நேரோ பண்ணலாம், பட் டுட்டோரியல்ஸ்க்காக வந்து நான் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நேரோ பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் ரியலாகவே நீங்கள் பண்ணணும், உங்களோட கிளைண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நேரோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நேரோ பண்ணி கொஞ்சம் பெருசாக எதுவும் வரல, காஸ்ட் பெர் சப்ஸ்கிரிப்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அப்போது கொஞ்சம் ப்ராட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் வந்து நேரோ பண்ணிவிடுங்க. நேரோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட் போங்க. ப்ராடுலேருந்து நேரோ போகிறதுக்கு நேரோலேருந்து நீங்கள் ப்ராட் போகலாம். ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஏற்றிட்டு வர்றது இந்த கூகுள் ஆட் கேம்பெயினோட வேலை. ஸோ அது கண்டிப்பாக அது பண்ணிடும். ஆனால் அவங்க குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்க, ஒரு 20,000 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னொரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு வியூஸே வரல அப்படின்னா, இப்போ 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது உங்களுக்கு வியூவே வரல அப்படின்னா அது நம்மளுக்கு வேஸ்ட் தானே. ஸோ எப்பயுமே நீங்கள் நேரோ டவுன் பண்ணிவிடுங்க. காஸ்ட் பெர் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ் குவாலிட்டியான ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே போதும். ஏன்னா 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்க யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஆனால் அந்த வீடியோ வந்து வியூஸே வரல, வெறும் 100-150 தான் வருதுன்னா அது வேஸ்ட் இல்லையா நம்மளுக்கு. அதனால வந்து நீங்கள் நேரோ டவுன்லேருந்து பெருசாக இன்னும் ரிசல்ட் உள்ள ஒரு ரிசல்ட்டே வரலனாலும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராட் பண்ணுறீங்க, ஆனால் எடுத்தோடனே செட்டப் பண்ணும்போது நேரோ டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஆடியன்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், ஆன்லைன் மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், SEM சர்வீசஸ், அது மாதிரி. ஸோ நான் என்ன கேட்டேன்னா, நான் வந்து இந்த சர்வீசஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சுட்டு இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருப்பாங்க. பட் படிக்க வரவங்க, தெரிஞ்சுக்கணுன்னு வரவங்க வந்து
சர்வீசஸ்லையுமே இருப்பாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அப்படின்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சேனல் அந்த மாதிரி தானே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தானே அதிகமாக தேவை எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்செக் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் மட்டும் வச்சுருப்பேன். ரொம்ப நேரோ டவுன் பண்ணிடுவேன் நான். ஸோ இதுதான் போட்டு இது ஒரு சேவ். அப்புறம் யூடியூப் வீடியோ கேட்குது. ஸோ நம்மதுலேருந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துப்போம். ஆட்டை கொடுங்க. ரொம்ப இதுவாகிடுச்சு மக்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்களா, நான் பெருசாக வந்து இது ஏன் இந்த மாதிரி வந்து நான் வந்து நேரோ டவுன் பண்ணி போடுறேங்க அப்படின்றது சொல்கிறேன்னா, நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட கடைசி வீடியோ எப்போ போட்டேன், ஆகஸ்ட் 2024 போட்டிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 2024 போட்டு அப்போ இருந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எனக்கு இப்பயுமே அப்படியே தான் இருக்காங்க. ஒரு 2 பேர் மைனஸ் ஆகிட்டுருக்காங்க. பட் 2 பேர் தான் மைனஸ் ஆகிருக்காங்க. பட் ஒரு சில நம்ம சேனல், இப்போ ஒரு சில சேனல்லாம் பார்த்தோம்னா அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படியே குறைஞ்சிடும். ஓகேங்களா. பட் இப்போ இருக்கிற இந்த 2052 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு தேவை. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, யூ வில் கெட் வியூஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 28 days ஆகிடுது சேனலில். பாருங்கள் 103 வியூஸ் போயிருக்கு. ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 100, 150, 200 வியூஸுன்றது ரொம்பவே அதிகம்தான் ஜென்ரலாக பார்த்தோம்னா. ஏன்னா நான் பெருசாக மார்க்கெட் பண்ணுறதில்ல, நாங்கள் எங்கிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நியூ வியூஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் a குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒரு ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், தெரிஞ்சுக்கணும்னு சப்ஸ்கிரைபர், குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன். எப்பயுமே வந்து ஜஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து இல்லை கடைசியாக போட்டது இது கிடையாது, கடைசியாக போட்டது இதுதானா. ஓகே. ஸோ எப்பயுமே வந்து நேரோ டவுன் பண்ணி குவாலிட்டியான ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்புறமா ரிசல்ட் பெருசாக இல்லைன்னும் போது யூ கேன் டூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் லாங்கர் தென் 3 minutes டோன்ட் யூஸ்வலி பெர்ஃபார்ம் as well as ஷார்ட்டர் வீடியோஸ். ஸோ 3 minutesக்குள்ளே இருக்கிற வீடியோஸாக போடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் போட்டு சாரி. ஸோ இங்கே பார்த்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ஷன் ரிக்வயர்ட் சப்ஸ்கிரைப் மாறிடுச்சு. ஸோ இதுக்கான ஹெட்லைன் கூகுள் ஆட்ஸ் டுடோரியல் தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் மார்க்கெட்டிங் ECD. ஓ 31 ஆயிடுச்சா? ஹவு அதான் பார்த்தேன். ஸோ லாங்கர் ஹெட்லைன். லாங்கர் ஹெட்லைன் என்ன கொடுக்கலாம்? வாட்
ஸோ இது ஆட் ஒன். இந்த ஆட் ஒன்று வந்து சும்மா கீவேர்ட் பிளானர் பற்றி இருக்குது அப்படின்றதுனால கீவேர்ட் பிளானர் டியூட்டோரியல். ஸோ இங்கேருந்து கிரியேட்னு கொடுத்தா கிரியேட் ஆகாது, ஏன்னா நிறைய டிராஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். பரவாயில்ல கிரியேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், கண்டினியூ. ஓகே, டிராஃப்ட் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைவில் இருக்குது 100 வச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கேம்பெயின் வந்து ரெடி பண்ணோம். பட் நான் இது வரைக்கும் ரியல் ரிசல்ட் பார்த்ததில்லை, ஜஸ்ட் டியூட்டோரியல் எப்படி பண்ணுறது தான். பட் என் ஃப்ரெண்டு சொல்லி ஸோ அவருமே வந்து வேறு கண்ட்ரிக்கெலாம் மார்க்கெட் பண்ணுறது கிடையாது. ஸோ அவருமே வந்து நம்ம இந்தியா கிளைண்ட்ஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வேறு கம்பெனியில் வேலை பண்ணிருக்காரு. ஸோ அவர் கம்பெனி கிளைண்ட் அது. ஸோ அவருமே இந்தியாவில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவிலையுமே வந்து ரிசல்ட்ஸ் வருது, நல்லாவே வருது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 10 ரூபான்னாரா 7 ரூபான்னாரான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் யா, அவரோட காஸ்ட் பெர் சப்ஸ்கிரைபர்ஸுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ நானே சொல்லிடுறேன் என்னென்னு. கூகுள் ஆட்ஸ்க்கு, சர்ச் ஆட்ஸ்க்கு ஆட்ஸ் வந்து எப்படி வந்து ChatGPTயில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கூகுள் ஆட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது ஆட்ஸை ChatGPTயை யூஸ் பண்ணி அப்படின்ற ஒரு வீடியோ தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் ஆனுங்க, அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. ஏன்னா காம்படிட்டரை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஆட் எழுதி இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். 15 ஹெட்லைன்ஸ் 5 டிஸ்கிரிப்ஷன் சர்ச் ஆட்ஸ்லனா ரொம்ப காண்டு தான், எனக்கே தெரியுது. நானுமே நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட்டிவாக அந்த கேரக்டர் லிமிட்டுக்குள்ளே எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ராம்ப்ட்டு, கரெக்டான ப்ராம்ப்ட்டு என்ன ப்ராம்ப்ட்டு அப்படின்றதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுவரை நான் உங்களிடம் நின்றக்கூடிய விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. நன்றி மக்களே, குட் டே மக்களே. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.